இது வந்து சாதா இஞ்சி இல்லைங்க, இஞ்சி, மாங்காய் இஞ்சி. பூண்டு போடுவேன். அப்புறம் மாங்காய் இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக மாட்டுறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்ட்டு சொல்கிறேன். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறது எல்லாத்தையும். நைட்டு வந்து மாங்காய் பாதி கட் பண்ணேன். பூண்டு இஞ்சியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ காலையில் செய்ய போகிறேன். பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நானும் பாப்பாவும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். பாப்பா என்னோட ஹெல்ப் பண்ணி வச்சுருக்கேன். வெயிட் பண்ணி மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு முதல்ல சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க, நல்லெண்ணெய்ங்க. இப்போ வந்து 3 பொருள் அதுக்குள்ளே போட்டிருக்கேங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயங்க. இப்போ நறுக்கி வச்ச மாங்காய் இஞ்சிங்க, பொடி பொடியாக நறுக்குனது, அதையெல்லாம் அதில் போட்டுக்கலாங்க. இது பொடியாக நறுக்குனா பூண்டுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பெருங்காய பொடி போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நறுக்கி வச்ச மாங்காங்க, பொடி பொடியாக நறுக்குனது, அது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க. நான் சால்ட்டு போட்டுக்கிட்டேங்க. நல்லா இப்போ வெந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்துட்டு மிளகா பொடி சேர்க்கலாம். என்னடா பாத்திரம் மாதிரி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. 2 பாத்திரத்தில் வச்சு செஞ்சேன். மாங்காய் நிறைய இருந்தது, பத்தலைன்னு சொல்லிவிட்டு ஒரே பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ மிளகா பொடியை போட்டு நல்லா கிண்டிக்கலாங்க. தேவையான அளவு மிளகா பொடியை போட்டுக்கோங்க. காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அடி பிடிக்காமல் கிண்டணுங்க. அப்புறமா பேலன்ஸ் இருக்கிறது வெல்லம் மட்டும்தாங்க. நல்லா குக் ஆயிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. நாட்டு சக்கரை நான் யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு ஸ்வீட் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்வீட் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த நல்லா கிண்டிக்கணும். வெல்லம் போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. முக்கி பாய், அதை பண்ணி பாட்டிடலாம்.